இந்த நவரசத்துக்கு என்ன பிடிக்காது. நல்லா போடு. இது ஏன் மகாராஜா என்னையும் ஏமாத்திட்டு இவ்வளவு நேரம் எப்படி வந்தது? கவனி கவனி மகாராஜா, நம்ம விரோதியை நான் விட்டால விடுவேன், உங்க நிறைய விட மாட்டேன். என்ன வரசம், நீ ஒரு திருடன் இப்பதாடா தெரிஞ்சுக்கிட்ட. மகாராஜா சத்தியமா எனக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் தெரியாது. என் வயசுல ஒரு 20 காலமே எங்கடா? வரசம், என் கவர்ச்சி காய்ச்சலாவ கவரக்கூடிய அளவுல இருக்குதுல்ல, கடிச்சு திங்கிற அளவுக்கு இருக்குதுங்க. புறப்படலாம், எல்லாம் தயார். நான் வரைகிற செய்தியை ஏற்கனவே காய்ச்சலாவுக்கு சொல்லி இருப்பியா? அனுப்பிச்சார். பாப்பலாம். இத காஞ்சனாமா கொடுக்க சொன்னாங்க. மாட்டாஇருந்தாலும் எனக்கு ஆபத்து. தாங்கள் உடனே வந்து எனக்கு காப்பாற்றுங்க. காஞ்சனா வந்து நான் சொன்னேன். காஞ்சனா அவளுக்கு மாட்டாண்டாலும் ஆபத்தா? மாத்தாண்ட? ஆமா. நான் போய் மணிவண்ணா, எக்காரணம் கொண்டு மாத்தாண்டவன யாரும் தெரிஞ்சுக்க கூடாது, எச்சரிக்கையா. கொள்ளைக்காரனா? இங்க ஏன் வந்த? இது என்ன பித்து குளித்தனமான கேள்வி? கொள்ளைக்காரன் சமையல் பண்ணவா வருவான்? நீங்களா? எப்படி என் விளையாட்டு? நல்லா இருக்கு உங்க விளையாட்டு. என் கோவமா? விளையாட்டு தானே காதலுக்கு விருந்து. இருங்க இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மார்த்தாண்டனும் வந்துடுவான், அவரையும் சேர்த்துக்கிட்டு விளையாடு. நீ வீர விளையாட்டை பத்தி சொல்றியா? நான் சொல்ல வந்தது அந்த பாவி மாமா மார்த்தாண்ட ஒரு பட்டாத்திய கூட்டிட்டு வந்து பட்டானுங்க. அப்படியா? என்னங்க இது? மார்த்தாண்ட வந்துட்டான், கொஞ்சம் கூட பதட்டத்தையே காணுமே. அவன் எதுக்கிறதுக்கு பலம் வேண்டாம். அக்கா பால் சாப்பிட்டு உடம்ப தயார் பண்ணிக்கிறேன். உங்க குறும்பு உங்களை விட்டு போகாது. இப்ப என்னங்க செய்யறது? கவலைப்படாத, கணக்க சீக்கிரம் தீர்த்து வந்துடுறேன். இவரோட ரவுசா போச்சு. அவன் பட்டாத்தோட வந்திருக்கான், நீங்க தனியால போய் என்ன பண்ணுவீங்க? கையில கத்தி இருக்கும் தெரியுமில்ல? இத பாருங்க, மோதலுக்கு இது நேரம் இல்ல. எப்படியாவது அவனை ஏமாத்திட்டு நான் தோட்டத்துக்கு வந்துடுறேன். நீங்க வண்டியோட காத்துக்கிட்டு இருங்க. ஓஹோ, என்ன வண்டிக்காரன் வேഷം படுத்துறியா? அட போங்க 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 போங்க. அம்படி காசிக்க வாசி. கேட்டாம வா. யார் நீ? வேலைக்காரங்க, தடத்தை விட்டு போடுங்க, அம்மா கோவிப்பாங்க. எஜமானிமா எங்க இருக்காங்க? மேல இருக்காங்க, மை போடுறாங்க. மையா? கண்ணுக்கு போடுறாங்க. கும்பிடுறானுங்க, தடத்தை விட்டு போடுங்க. எம்மா இத கொஞ்சம் வச்சுக்குங்க, புறவு வாங்கிக்கிறேன். சரி சரி. கும்பிடுறானுங்க, வரேனுங்க. ஜம்பு, மகாராஜா. ஜம்பு, பார்த்தாயா அவளை? வேலைக்காரியே இவ்வளவு அழகாக இருந்தார். எஜமானி இளையராணி. அவளை வர்ணிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு. வேலைக்காரியை வேண்டுமானால் நீ வர்ணித்துக்கொள். காஞ்சனா, நான் அனுப்புன தகவல் உனக்கு கிடைச்சதா? என் வருகை உனக்கு மகிழ்ச்சி தானே? நான் ஒரு மடையன்.
நீ அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த காட்சியே ஒரு சம்மதத்துக்கு சாட்சியா இருக்கும்போது நான் என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கேன் பாரு. மகாராஜா உட்காருங்க. காஞ்சனா, உன் வாயார என்ன மகாராஜான்னு சொன்னியே, ஒரு வார்த்தை போதும்போ. அப்ப போயிட்டு வாங்க. போயிட்டு வரதா? ஓஹோ, காஞ்சனா நீ ரொம்ப வேடிக்கை பேசுற. பலே பலே. எங்க போற? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறணுங்க. வேலைக்காரியா? நெல்லு பட்டாளம் நான் போறேனுங்க. போற காலம் என் மச்சான் வண்டியோட காத்திருக்குங்க. காலத்துல என் வெள்ளன்னு சண்டை பிடிக்குங்க. நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா சொல்றேனுங்க. பாக்கலாம் வா. ஆமா நெசந்தா, உன் புருஷன் காத்துக்கிட்டு தான் இருக்கிறான். என் மச்சான் ஏண்டி தமசோன்னு கோவிப்பாரு? நான் என்ன பண்ணுவேன் பட்டாளம்? இந்நேரமா எங்க போயிருந்த? எந்நேரமா நான் காத்து கிடக்க? மச்சான் மன்னிக்கணுமுங்க, வேலை ஜாஸ்திங்க. இரு இரு, வீட்டுக்கார வா, குடும்பத்தோட உரிக்கிற மாதிரி உரிச்சு போடுறேன். எம்மாடி பட்டாளம் கொண்டு போடுவாங்க, காப்பாத்தணுமுங்க. ஏன்பா பொண்டாட்டிய பூவாட்ட வச்சுக்குவாங்களா இல்ல இப்படி பொரியல் பண்ணுவாங்களா? சரிதான், சமாதானமா போ. எவ்வளவு நிறைய காத்துக்கிட்டு இருக்கேன். சமாதானம் பாப்பா, சமாதானம் மத்தியஸ்தம். யோ, புருஷன் பொண்டாட்டி சண்டை பொழுது போனா எல்லாம் சரியா போயிடும். போமா. பட்டாளம் பயமா இருக்குதுங்க. இவங்களை நம்பி நான் எப்படி போறேங்க? பொழுது போனா எல்லாம் சரியா போயிருந்தா ஐயா சொல்றா இல்ல. பொழுது போயிட்டே இருக்கு, சண்டை எடுத்துக்கலாம் வா. அப்படி ஒத்துமையாருங்க. பட்டாளம் போயிட்டு வரங்க. அண்ணாச்சி வாங்க, சந்தோஷமா போயிடுவாங்க. இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கேன். இப்படியே பேசாம இருந்தா இப்படி ஏதாவது பேசு. காஞ்சனா, என் அகராதியில பெண்ணுனாலே விளையாட்டு பொம்மைன்னு தான் அர்த்தம். ஆனா உன் ஒருத்திக்குத்தான் என் மனைவிங்கிற பெருமையை கொடுக்க போறேன். எப்படி? காஞ்சனா, காஞ்சனா, நம் இருவருக்கும் இடையே எதற்காக இந்த இடைவெளி? ஜம்பு, ஜம்பு, என்ன குழப்பம்? என்னடா இதெல்லாம்? வேலைக்காரி ஆடி பாடி மயக்கி அந்த வேலைக்காரி எங்களெல்லாம் உள்ள வச்சு பூட்டிட்டு போட்டாங்க. நீங்கள்லாம் சலாம் போடுறது தாண்டா நாய்க்கு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏண்டா இந்த பக்கமா ஒரு வேலைக்காரி போனாளா? நான் தாங்க அவளை இப்பதான் வண்டி ஏத்தி அனுப்பிட்டு வரேன். நீ அவளை வண்டி ஏத்தி அனுப்புறடா. என் மான மரியாதை எல்லாத்தையுமே வண்டி ஏத்தி அனுப்பிச்சிட்ட. ஜம்பு, அதுல ஏதோ சூது இருக்குது. யார் நீ? யார் நீ? வேலைக்காரி அம்முனிங்க. வேலைக்காரியா? ஆமாமுங்க. நல்ல வேலைக்காரி, அபாரமான நடிப்பு. ஆமாமுங்க. இந்த உன் நடிப்புக்கான பரிசு. போ. மகாராஜா, அவ தலை சீவனுங்க. ஏன் நல்லாதானே சீவிட்டு இருந்தா? நான் அதை சொல்ல மகாராஜா, அவளை கொலை செய்யணும்னு சொல்றேன். வேண்டாம்,
நம்ம ராஜாங்கத்துல மூளை உள்ள தலை அது ஒண்ணாவது இருக்கட்டும். பாப்பா பாத்தீங்களா? திரிசூலம், ஆயுத பற்றையிலையும் திரிசூலம், காஞ்சனா வீட்டிலையும் திரிசூலம். ஜம்பு, காலத்தை கடத்தாமல் சூரத்தினுடைய மூலத்தை கண்டுபிடிக்கணும். காஞ்சனாவை காப்பாற்றணும். சபாஷ் மணிவண்ணா. காஞ்சனா, இவர்தான் மருது. இரண்டு போக இருந்த இந்த வாழ்க்கையில ஒளியேற்றி வச்ச உத்தமர். வணக்கம். வாழ்க. மணிவண்ணன் துணை இருக்கிற வரையிலும் உனக்கு எந்த குறையும் வராதுமா. ஆமா, தம்பி எங்க? வீட்டுல. ஓ, வா காஞ்சனா. தம்பி, காஞ்சனா, இவன் தான் என் தம்பி கரிகாலன். வணக்கம். ஆச்சரியமா இருக்கே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே. என் தம்பி இல்லையா, இன்னும் எப்படி இருப்பான்? கரிகாலா, இப்பதான் காஞ்சனா. தம்பி, தம்பி, உனக்கு விடுதலை. போ. இவன் எங்க போறான்னு நிழல் போல தொடர்ந்து போகணும். போ. ஐயோ, தப்பு தப்பு. என்ன முறையில்லாம ஆடுறீங்க? எனக்கு முறையை பற்றி கவலை இல்லை, வெற்றிதான் முக்கியம். மகாராஜா, அழைத்தீர்களாமே? நல்லாரை பற்றி ஏதாவது செய்தி கிடைத்ததா? இல்லை. அந்த அனில் குல்லாக்காரனை பற்றி ஏதாவது துப்பு கிடைத்ததா? இல்லை. காஞ்சனாவை பற்றி இரு நானே சொல்லிவிடுகிறேன். இல்லை இல்லை இல்லை. இதுவரை உன்னை சாதாரண முட்டாள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போதுதான் தெரிகிறது நீ ஒரு சர்வ முட்டாள் என்று. மகாராஜா, பால். மகாராஜா, அந்த கோப்பை கொடுங்க. ஏன் காஞ்சனாவை இந்த கோப்பையில தேட போறியா? தயவு செய்து கொடுங்க மகாராஜா. மகாராஜா, இந்த கோப்பை பூபதி கோட்டையில இருந்து கொண்டு வந்ததானே? ஆமா. இதுல திரிசூல முத்திரை இருக்கே, பாத்தீங்களா? இருந்தா என்ன இப்ப அதுக்கு? நம்ம கோட்டை தலைவனை கொலை செஞ்சுட்டு போனானே, அவன் விட்டுட்டு போன திரிசூலம் இது. இந்த கோப்பையில இருக்கிறது திரிசூலம் தான். பாருங்க, பூபதி வம்சத்தின் ராஜமுத்திரையின் திரிசூலம் தான். அதனால இந்த திரிசூல கத்திக்காரனும் பூபதி வம்சத்துல வந்தவனாதான் இருக்கணும். பூபதி கோட்டையில இருந்த அத்தனை பேரும் தான் தீக்கிரை ஆயிட்டாங்களே. ஆனா டாக்டர் மட்டும் உயிர் தப்பில்லையா? ஜம்பு, இது சிந்தனைக்குரிய சந்தேகம். மகாராஜா, சிறையில் இருந்து விடுதலையான நல்லா நேரா டாக்டர் அருணகிரி வீட்டுல போய் தஞ்சம் அடைஞ்சிட்டார். டாக்டர் அருணகிரி. என்ன நடந்தது? ஏன் இப்படி ஓடி வர? இதென்ன கடமைக்கா வாழணுமா, இல்ல காதல் ஆடிப்பாடு நந்தவனமா? நீ என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, மணிவண்ணன் காஞ்சாவும் ஆடுறாங்களே, அந்த காதல் நாடகத்தை சொல்றேன். காதல் நாடகமா? கொஞ்சம் அமைதியா இரு. அமைதி? ஏது அமைதி? லட்சியதாரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறனா, இந்த காட்சியை பார்த்து பார்த்து விரக தாபத்தால வெந்து போயிடுவோம் போல் இருக்கு. என்னால் தாங்கவே முடியல. பாத்தியா, பார், நீயே பார். மணிவண்ணா, இதுதான் நீ கடமைக்காக பாடுபடுற அழகா மணிவண்ணா? கேளு, அப்படி கேளு. நான் கடமை எப்போதுமே மறந்தது இல்லையே. ஆஹா, காதல மறக்கலன்னு சொல்லு. தம்பி,
ஏய், ஒரு பெண்ணோட விளையாடுறத நீ காட்டு ஆர்வத்தை இந்த மண்ணோட விடுதலை காட்டல தெரியுமா? தப்பு கணக்கு தம்பி. என் தேசபக்தியை பத்தி நானே விளக்கினா அது தப்பு வச்சு ஆயிடுமோன்னு பயப்படுறேன். வார்த்தையில மதுவை கலந்து மயக்கிற வித்தை உனக்கு கைவந்த கதை. இது நிரபராதிக்கு நீ பூசுகிற சாயம். ஆஹா, பொய்ய உதைக்க சொல்றதுனாலே அது உண்மையிடாது. பாபா மருது, பாலை போல பரிசுத்தமான என் தம்பி நெஞ்சில பொறாமைங்கிற நஞ்சு கலந்துருச்சு. என்ன செய்யறது? வசப்பாதே, இனிமே நீ போராட வேண்டிய எதிரி மாத்தாண்டன் இல்ல, மர்மதன். தம்பி, இப்படியெல்லாம் சொல்லாத என்று சுடாதே. என் கடமை உணர்ச்சிக்கு களங்கம் கற்பிக்காதேப்பா. மணிவண்ணா, பேசி என்ன புண்ணியம்? செயலால் அதை நிரூபிக்க முடியுமாங்கிறதான் கேள்வி. நிரூபிக்கிறேன். என் உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருக்கிறது லட்சிய பசி. அதுக்கு முன்னால காதல் களியாட்டம் இதெல்லாம் என் கால் தூசு. மருது, என் சபலம் நிறைவேற வரைக்கும் இனிமே இது மாதிரி கேளிக்கையால நான் ஈடுபடவே மாட்டேன். ஓஹோ, என் வாக்க மீறினதா நீங்க சந்தேகப்பட்டா கூட என்ன சவுக்கா அடிக்கலாம். சவுக்கடி மட்டும் போதாது, அடையாளம் என்றும் நிலைத்திருக்க பழுக்க காட்சி இரும்பு கம்பியால் சூடு போட வேண்டும். நிபந்தனை மணிவண்ணனுக்கு மட்டுமல்ல, கரிகாலா உனக்கும் தான். ஏன், ஒரு உன்னதமான லட்சியத்துக்காக போராடும் நம் எல்லோருக்குமே பொதுவானது. யார் குற்றம் செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். சத்தியம் செய்யுங்க. ஐயோ, நீங்களா? ஐயோ. என்ன கொடுமைப்படுத்தாதீங்க. இது பாவம் உங்களுக்கே தெரியலையா? ஒரு அபல பெண்ணுகிட்ட இப்படி நடந்துக்க உங்களுக்கு வெட்கமா இல்ல? வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். தொடாதீங்க, தொடாதீங்க. என்ன தொட முயற்சி செய்தா என் பணம் தான் உங்க கைக்கு கிடைக்கும். உன் பெண்மைக்கு இப்படி ஒரு சோழன் வந்திருக்கவே கூடாது. காக்க கடமைப்பட்டவனே அழிக்க முன் வந்துட்டானே. எனக்கும் வேலையாத்தான் இருக்கு. கரிகாலா, என்னமோ சத்தம் கேட்டது, என்னது? ஆமா ஆமா, மானக்கு உன் மணிவண்ணன் காதல் வீரனா இல்ல கடமை வீரனான்னு நீயே பார். காஞ்சனா, அதாவது தைரியமா இரு, மனசை தேத்திக்க. மணிவண்ணா, காஞ்சனா வா. மருந்து பார்த்துட்டான். அதிகாரம் இங்க வந்து அவன் தெரிஞ்சா கண்டிப்பா என் தம்பிக்கு தண்டனை கிடைக்கும். அதனால இந்த பையன் நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்குமே. ஆமா, நான் தான் அந்த தண்டனை அனுபவிச்சு தீரணும். என் மேல உனக்கு அன்பு இருந்துச்சு. அதிகாரம் இங்க வந்தா யாருக்குமே சொல்லக்கூடாது. வர்றேன்.